நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஒன்றும் செய்யவில்லை. இந்த நந்தி தானாக அமோக சக்திக்கும் தேவர்களுக்கும் இடையே ஒரு தடையாக நுழைந்து விட்டார். இதில் என் தவறு எதுவும் இல்லை. இதுவரை நீ செய்த தவறு போதும். இனிமேலும் தவறு இழைக்காதே. இனி முடிவெடுக்க வேண்டியது சாட்சாத் மகாதேவர்தான். அவர் மிகவும் நிராசை அடைந்திருப்பார். விரைவாக இவ்விடம் விட்டு சென்றுவிடு. இல்லையெனில் இன்று உன்னுடைய முடிவு உறுதியாகிவிடும். ஆனால் குருதேவா, நான் தான் வரம் பெற்ற தாரகாசுரா, முட்டாள்தனத்தை வெளிப்படுத்த வேண்டுமெனில் நீ இவ்விடத்திலேயே நில். இல்லை என்றால் விரைவாக இங்கிருந்து சென்றுவிடு. சென்றுவிடு. நந்தி, நந்தி, பிரபு. சொர்க்கத்தை உனது சொந்தமாக்கிய நீ இன்று என் நந்தியின் பிராணனை பறித்து விட்டாய். அந்த சொர்க்கத்தை நான் அடிக்காமல் விட மாட்டேன். மகாதேவா, பொறுங்கள் மகாதேவா, பொறுங்கள். அனர்த்தமாகிவிடும் மகாதேவா. ஒரு மூர்கனது கொடும் செயலுக்காக சிருஷ்டியை தண்டித்து விடாதீர்கள் ஈசனே. சொர்க்கத்தை நீங்கள் அழித்து விட்டால் அனைத்து உலகங்களும் அதில் வாழ்பவர்களும் அழிந்து விடுவார்கள். இப்பொழுதே நான் நந்தியை என்னுடைய சஞ்சீவினி வித்தையை கொண்டு உயிர்ப்பித்து எழ வைக்கிறேன். தமக்கொரு வாக்கையும் அளிக்கிறேன். இனி தாரகாசுரன் தம்முடைய மார்க்கத்தில் எப்பொழுதும் பிரவேசிக்க வேண்டும் என்று முயற்சிக்க மாட்டான். மகாதேவா, அமைதியடையுங்கள். ओम तत्सवितुर्वरेण्यं त्र्यंबकं यजामहि भर्गो देवस्य धीमहि सुगन्धिं पुष्टिवर्धनम् धियो यो न प्रचोदयात् उर्वारुकमिव बन्धनान् मृत्युमोक्षमामृतात्। ओम स्वः भुवः भुवोम स्वः जं हम ओम।
நந்தி, நந்தி, உனக்கு ஒன்றும் நேரவில்லையே? அம்மா, என்னுடைய கூக்குரலை கேட்டு தாம் என்னை காண வந்தீர்களா? தாம் என் மீது காட்டும் இந்த இரக்கம், அளவு கடந்த கருணை ஈடு இணையற்றது என்பதை உணர்கிறேன். அன்னை புதல்வனிடம் காட்டும் கருணை இது. நான் தன்னினானேன் மாதா. தாம் ஒன்றை அறிவீர்களா? எமது பிரபு தேவர்களை ரட்சிக்க சொல்லி எனக்கு ஆணையிட்டார். நான் தேவர்களை கைலாயம் அழைத்துச் செல்கையில் இடையில் தாரகாசுரன் என்னை வழிமறித்து தாக்கினான். ஆனால் எனது மாதா பிதா பார்வதியும் ஈசனும் இருக்கையில் எந்த சக்தியாலும் என்னை சாய்க்க இயலாது. பிரபு, நாங்கள் கைலாயம் செல்ல உத்தரவு தாருங்கள். அங்கு எனக்கு நிறைய பணிகள் உள்ளன. பார்வதி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜகுமாரி கங்கா, வரவேண்டும் வரவேண்டும் ராஜகுமாரியே. தாம் உசிதமான சமயத்தில் வந்திருக்கிறீர்கள். ராஜகுமாரி பார்வதியின் விவாகத்திற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. யாரது? நான் தான் பாட்டி. கங்கா, கங்கா, நலமாக இருக்கிறாயா? நலமாக இருக்கிறேன். கங்கா, உன் சகோதரிக்கு விவாகம் நடக்கப் போகிறது. பார்வதி எங்கே? அவளை இப்போதே காண வேண்டும். பார்வதி, பார்வதி, என்ன நேர்ந்தது பார்வதி? உன் சங்கடத்தின் காரணத்தை என்னிடம் கூற மாட்டாயா? பதில் கூறு பார்வதி. நான் ஏதேனும் தவறிழைத்தேனா?
விவாகத்திற்கு சடங்குகள் என்பது அத்தியாவசியம். நான் குறிப்பிட்ட பொருட்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் என்று கூறினேன். நன்முறையில் சடங்குகள் நிறைவேற அதற்கென்று சில நியதிகள் உள்ளன. அதை நாம் பின்பற்ற வேண்டும். மறந்துவிட்டீர்களா? ஆனால் நீ கூறிய அனைத்தையும் நான் மிகச் சரியாகவே பின்பற்றி வந்தேன். சடங்குகளுக்கு தேவையான பொருட்களில் ஒன்று குறைந்திருக்கின்றது. தம் இருப்பிடத்தில் இருந்துதான் அது வர வேண்டும். மஞ்சள், அதை தாம் அனுப்பி வைக்கவில்லை. எத்தனை முறை நான் தம்மிடம் கூறுவது? கைலாயத்திலிருந்து அவசியம் மஞ்சள் வந்தே தீர வேண்டும். அகிலத்தின் மேல் உள்ள அக்கறையால் எம்மை தாம் மறந்து விடுகிறீர்கள். வரனான தங்களிடமிருந்து மஞ்சள் வந்தால்தான் சடங்கானது துவங்கும். என் சரீரத்தில் உள்ள பஸ்மமே மஞ்சளுக்கு இணை பார்வதி. இரண்டிற்கும் வித்தியாசமில்லை. இந்த பஸ்மத்தை கைலாயத்தின் மஞ்சளாக எண்ணி நடக்க வேண்டிய சடங்குகளை துவக்குங்கள். தாம் என்ன கூறுகிறீர்கள்? இந்த பஸ்மம் எவ்வாறு மஞ்சளாகத்தான்? தாம் அனுப்பும் மஞ்சளில்தான் அதிக அன்பிருக்கும் என எனது பாட்டி கூறினார்கள். அதை அனுப்புவதற்கு தாம் மறக்கலாமா? என் மீது தமக்கு அன்பில்லை என்று அனைவரும் எண்ணுவார்கள் அல்லவா? உன் வேதனை புரிகிறது. நான் இப்போதே உன்னுடன் அரண்மனை வருகிறேன். நான் உன் மீது அன்பு கொண்டிருக்கிறேன் என்று அனைவருக்கும் புரிய வைக்கின்றேன். தேவையில்லை, அதற்கு எந்த அவசியமும் இல்லை. பாட்டி, கைலாயத்திலிருந்து அரண்மனைக்கு மஞ்சள் வந்துவிட்டது. இவ்வளவு விரைவாகவா? ஆம் பாட்டி. என் வார்த்தையில் நம்பிக்கை வரவில்லையா? என்ன கேள்வி இது? உன்னை நம்ப மாட்டேனா? உன்னை பரிபூர்ணமாக நம்புகிறேன். என்ன இருவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? சடங்கிற்கான முகூர்த்தம் முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. விரைவாக இதை கலந்து கொண்டு வாருங்கள். வாருங்கள், வாருங்கள் என்னுடன். அக்கா, அக்கா, விவாக சமயத்திற்கு சரியாக வந்துவிட்டீர்கள். என் மனதில் இப்பொழுது தோன்றியுள்ள ஆனந்தத்தை இவ்வுலகில் எவராலும் நிச்சயம் அளவிடவே முடியாது. இந்த நாளுக்காகத்தான் பல காலமாக காத்திருக்கின்றேன். என்னுடைய விருப்பங்களை கடமையின் காரணமாக நிறைவேற்ற இயலாமல் தவித்தேன். இப்போது உனக்கு நடக்கும் விவாகத்தில் அவை அனைத்தையும் நான் நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவேன். எந்த ஒரு புதல்வியையும் கன்னிகாதானம் செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால்
பார்வதியின் விவாகத்தால் என்னுடைய விருப்பமானது நிறைவேறும் என்று மனதார நம்பிக்கொண்டிருக்கின்றேன். மகாராணி, மகாராணி, பாட்டி உடனடியாக தம்மை வரச் சொன்னார்கள். ஏற்பாடு அனைத்தையும் செய்து விட்டார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். मस्त मगन कैलाश जगत हर्षावे